அடி பாவி! அப்ப இவள பத்தி எல்லாமே உனக்கு தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து எங்க திரையில வந்து மிளகா அரைக்க பார்த்தீங்களா? அப்படின்னு இப்ப வந்து ரோகிணியோட சேர்ந்து மீனாவும் மாட்டி தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் மீனாவுக்கும் வரதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி தனியா வந்து ஒரு கதைய சொல்றாங்க. அவங்களுடைய ஓன் கதை மட்டும் இல்லாம, கூட கொஞ்சம் கதையெல்லாம் சேர்த்து எப்படி பேசினா மீனா அழுவாங்க, எப்படி பேசினா மீனாவோட கண்ல கண்ணீர் வந்து நம்ம சொல்றதெல்லாம் ஏத்துப்பாங்கங்கிற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே வந்து தன்னுடைய அப்பா எப்பயோ இறந்துட்டதாகவும், அவங்க அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இப்ப என்ன பண்றாங்கன்னா மீனா கிட்ட, மீனா எங்கள் அப்பா தான் மீனா அப்படியே வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து ஒருத்தரை கட்டி வச்சிட்டாங்க. அப்புறம் என் வாழ்க்கையே போயிடுச்சு. அவருக்கு வந்து முன்னாடி வந்து வயசான ஒருத்தர்னாங்க, இப்போ வந்து 10 வயசு அதிகமான ஒருத்தரை கட்டி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மீனாவுக்கு ஒரு கோவம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து இந்த கிறிஷோட பெரியப்பான்னு ஒருத்தர் வந்தார்ல, அவரை வந்து பார்த்தோம். அவருக்கு வந்து 45 வயசு ஆகுது, ஆனால் இன்னும் குழந்தை இல்லை, அதனால் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தான் வந்து போயிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இடமா அழிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 40 வயசு ஆகுது, அவருக்கு 45 வயசு ஆகுது அப்படின்னாங்க. கிறிஷுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வயசு ஆகிப்போச்சு. அப்போ அந்த கல்யாணம் நடக்கும்போது அப்படின்னா வந்து இவருக்கே வந்து அப்போ தான் 35 வயசு ஆயிருந்திருக்கும். உங்களுக்கு இப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு 19 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 18 வயசு 19 வயசு வச்சுட்டா உங்களோட 15 வயசுனா 34 வயசா? அவங்க அண்ணனுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வயசு 35 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அதுக்குள்ளார வந்து இப்படியே வந்து இல்லை ஒரு 10-15 வருஷம் அதிகமான ஒருத்தரை கட்டி வச்சுட்டாங்க, ரொம்ப வயசான ஒருத்தர் அப்படி இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் உண்மைதானா அப்படின்னு கேட்க, என்ன மீனா என்னையே சந்தேகப்படுறீங்களா மீனா? மீனா நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லுவானா மீனா அப்படின்னா, வாயை திறந்தாலே நீங்கள் பொய் தானே ரோகிணி சொல்கிற, நீ பொய் தானே சொல்கிற அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சரசரசரன்னு பின்னாடி ஒரு சின்ன சத்தம் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேருமே நோட்டீஸ் பண்ணல. இப்போ அவங்க வந்து கேட்குற கேள்வியெல்லாம் என்ன அப்படின்னா, சரி ஓகே எல்லாம் ஓகே, இப்போ கிறிஷை வந்து நீ வந்து கூட்டு வருவியா மாட்டியா, கிறிஷ் இந்த வீட்டுக்கு வரணும்ல அப்படின்னு வந்து கேட்க, கிறிஷை பற்றி எதுக்கு பேசுகிறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு முதல்ல முத்து தான் அங்கே அந்த டேங்குக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் வந்து சரி ஓகே, மற்றவங்க பேசுகிற விஷயத்த நம்ம தலையிட வேணாம், ரகசியமாக பேசணும்னு மீனா நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயம் ரகசியம் நினச்சா அவர் கீழே போக, அடுத்து ஸ்ருதி மேலே வராங்க. இவங்களை காணாமன்னு தேடி ஸ்ருதி மேலே வந்தவங்க இவங்க தான் ஆர்வமாக எல்லாத்தையும் கேட்குறாங்க. இந்த பாருங்க மீனா, எனக்கு வந்து நான் வந்து ஒன்றும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு பாசமில்லாத அம்மா அப்படின்னு நினைக்கலாம். அது என்ன பாசமில்லாத அம்மான்னு நினைக்கிறது, நீ பாசமில்லாத அம்மா மாதிரி தான் நடந்துக்கிற. உன் பிள்ளைய வந்து என்னென்ன வேலைகள் செஞ்ச, வீட்டுக்கு கூட்டு வந்த, அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அத்தை, அப்போல்லாம் பேசாமல் இருந்தல, இப்போ மட்டும் என்ன திடீர்னு வந்து பாசம் வந்து நான் கூப்பிட்டு வந்துடுவேன், எல்லாமே கிறிஷுக்காக தான் கதை வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் எப்படி நம்ப சொல்றியா? எனக்கு 1000 கேள்வி ஓடுது, முதல்ல வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு தோணுது. அப்படிங்கும்போது ஐயோ மீனா வேணாம் மீனா வேணாம் மீனா, இந்த பாருங்க அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா நான் நிஜமாக இங்கே இந்த மாடியிலேருந்து குதிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கிறிஷும் நானும் ஒரே சமயத்தில் 3, 2, 1ன்னு எண்டி அப்படியே குதிச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச, கிறிஷும் இவங்களும் ஏன் சேர்ந்து குதிக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஸ்ருதி யோசிக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அதுக்கான பதிலை மீனா இப்போ சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா வந்து, உன் வயிற்றுல பிறந்த பிள்ளைய பொறப்பே தப்பு, இவெல்லாம் வந்து என்ன பொறப்போ தெரியல, எந்த ஒரு ஜென்மமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திங்குது பார் அப்படின்னு வந்து அத்தை பேசும்போது, வாயை மூடி பார்த்துக்கிட்டு இருந்தியே நீ எல்லாம் ஒரு தாயா? எனக்கு வந்து அவன் வந்து யாருமே கிடையாது, ஒரு தடவை நான் காப்பாற்றினான், நான் கொதிச்செழுந்து உடனே கத்துனேன், அத்தை என்ன சின்ன பையனை போய் அப்படி பேசுறீங்க அப்படின்னு. அந்த பக்கம் மாமா பேசினார், முத்து பேசினார், எல்லாரும் என் புருஷன் பேசினார், எல்லாரும் பேசினாங்க. ஆனால் நீ அப்படியே பேசாமலே இருந்தியே, எப்படி அப்படிலாம் இருக்க முடியுது, கொஞ்சமாச்சும் வந்து ஒரு வெக்கம் இல்லையா அவனுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, என்ன அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்போ வந்து ரோகிணி தான் கிறிஷோட அம்மாவா அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஸ்ருதி குடுன்னு கீழே ஓடி போய், ரவி இங்கே வாடா, மேலே வாடா, முக்கியமான விஷயம் அப்படின்னா, சும்மா ஏதாச்சும் அங்கே மேலே போயிட்டு இல்லை எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு அப்படின்லாம் கூப்பிடாத அப்படின்னு ரவி சொல்ல, உனக்கு இதுக்கப்புறம் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கே கூப்பிட மாட்டேன், அதை விட முக்கியமான விஷயம் வா அப்படின்னா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, மேலே வான்னு கூப்பிட்டு வந்து திருப்பி அந்த டேங்க் கிட்ட நிற்கும் பொழுது இப்போ மீனாவும் ஸ்ருதியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத திருப்பி ரவியும் சேர்ந்து கவனிக்கிறார். என்ன அப்படின்னா வந்து, உன் அம்மா மயங்கி கிடந்தாங்க ரோட்டில், மயங்கி கிடந்தவங்கள நான் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் நானும் முத்துவும் தான் சேர்க்குறோம். ஆனால் நீங்கள் திருப்பி நானும் என் புருஷனும் சேர்க்கும் பொழுது வந்து பார்க்க கூட இல்லை, திடீர்னு வந்து பார்த்தா வந்து அவங்கள காலி பண்ணிட்டு போக சொல்லிட்டேன். அப்போ அதுவும் வேலை தானே, சரி ஓகே அதை கூட விட்டுடலாம். ஆனால் என் புருஷன் ரவுடி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கூட சேரக்கூடாது அப்படின்னது, நாங்கள் தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது இந்த வீட்டுக்கே வந்தால் நீ மாட்டிப்பன்னு நினச்சியே, ஏன் உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தேன்னா நாங்கள் தத்து எடுக்கும் போதே வீட்டில் வந்து விட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கணும். நீ தத்து எடுக்கிறதுக்கு ஓகே சொல்லுங்கள், எப்படி இருந்தாலும் அவன் வீட்டில் இருக்கும் போது என் பிள்ளை என் பக்கத்தில் இருக்கானாச்சும் நினச்சிருக்கணும்ல, நம்ம மாட்ட போகிறோங்கிறது மட்டும்தான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்துச்சே தவிர அவன் மேலே பாசம் அவன் நல்லா இருக்கணுங்கிறலாம் அவனுக்கு முக்கியமாக இல்லை. அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்த, அந்த ஹாஸ்டலில் அம்மா இல்லைன்னு சொன்னா வருத்தப்பட்டு உட்காந்துருந்தான். அவனை
எங்கள் காரில் தப்பிச்சு ஓடி வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போலீஸ் கேஸ் ஆச்சு. அப்போ கூட நீ முகத்தையே காட்டலையே. துபாயில் தான் இருக்காங்க அவங்க அம்மானு அந்த மகேஸ்வரியும் சாதிச்சாலே. அப்போ எல்லாமே ட்ராமா. உன் பிள்ளைக்கு ஒன்றுங்கிறதுக்கு கூட வந்து நேராக போய் எப்படியே அடிச்சு பதறி நான்லாம் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போய் நான் தான் சொல்லியிருப்பான்ல, அதை கூட சொல்லலையே நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இதை ஸ்ருதியும் ரவியும் கவனிச்சுக்கிட்டு இருக்க. முத்து பின்னாடி நிற்கிறாரு. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்க அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹிணி தான் வந்து கிறிஷோட அம்மாவாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷோட அம்மாவா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ மீனா இல்லை மீனான்னு இவங்க இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அழுது ட்ராமா போட்டுட்டு இருக்கும் போதே இவங்க 3 பேருக்குமே ஒரு ஷாக்கு. என்னன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி விஜயா நின்றுட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு அப்படியே என்ன பண்ணுறாங்க இவங்கன்னு பார்த்து அப்படி பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்பொழுது என் புள்ள கிறிஷுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் மீனா, எனக்காக மட்டும் இல்லை மீனா, என் பேர் கல்யாணிங்கிறத கூட மறைச்சு நான் ஏன் ரோகிணின்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது கல்யாணி ரோஹிணியா அப்படின்னு அந்த பக்கம் உட்காந்து விஜயா கவனிச்சிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இதெல்லாம் எதையுமே நம்புறபடி இல்லை. எனக்கு இன்னும் குழப்பம் தான் அதிகமாகுது நீ சொன்னதுக்கப்புறமா. நீ நடந்த ஒவ்வொரு விஷயமும் கிறிஷோட பாட்டி அதான் உன் அம்மா நடந்துக்கிட்ட விதம், கிறிஷ் நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே யோசிச்சு பார்த்தா, நீ நடந்துக்கிட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நீ ஒரு பிளான் பண்ணி நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்றேன்னு தோணுது. ஏதோ ஒரு தப்பு இருக்கு உங்ககிட்ட அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தோணுச்சு. இதை என் புருஷனும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, அவள்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்ட்டு. அது இப்போ எனக்கு என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஆனால் இதை நான் சும்மா விட போகிற மாதிரி தெரியல. இதை நான் வந்து இப்போ அடுத்து நான் வந்து இப்போ கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லணும்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னா ஐயோ மீனா நான் காலில் விழறேன் அப்படின்னு திருப்பி காலில் விழ அப்படியே விஜயா ஷாக் ஆகிடுறாங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், என் உயிரையே முடிச்சுப்பேன் நான். எனக்கு என் மனோஜோட சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் இத்தனை போய் சொல்லியிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சிருக்கேன், நான் பணக்காரின்னு சொன்னேன், நான் மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொன்னேன், மலேசியாவை நான் பார்த்தது கூட கிடையாது, மேப்பில் கூட பார்த்தது கிடையாது, என் பிள்ளைய வந்து புள்ள இல்லைன்னு சொன்னேன். இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கிறது எனக்கு கரெக்டான நேரம் பார்த்து அவனை இங்கே கூட்டு வரணும் தான். நான் கண்டிப்பாக நேரம் பார்த்து அத்தைக்கிட்ட காசை மட்டும் கண்ணில் காமிச்சா போதும் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு பணம் நிறையா இருக்கும்போது நாங்கள் அத்தையை கரெக்ட் பண்ணி ஏதாச்சும் உண்மையை சொல்லியோ இல்லை வந்து அவனை தத்தெடுத்துக்க போகிறேன்னு சொல்லியாச்சும் நான் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஓ காசை கண்ணில் காட்டினா அப்படியே நான் வந்து ஈஸியாக ஏமாந்துருவேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் என்ன பண பிசாசு நினச்சியா? அப்படி நான் பண பிசாசாவே இருந்தாலும் ஏமாத்துறேன் நீ யாரி அப்படின்னு கேட்டு இந்த பக்கம் குரல் கேட்க திரும்பி பார்த்தா விஜயா நிற்கிறாங்க. ஷாக்காகி இவங்கெல்லாம் முழிச்சிட்டு இருக்க கடன்னு உள்ளார வந்து இப்போ டக்குன்னு முன்னாடி வந்து பலார் அப்படின்னு ஒன்று விஜயா வந்து இப்போ இந்த பக்கம் ரோஹிணி அடைஞ்சிட்டு நீ இவளுக்கு உடந்தையா, இவள் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கா, என் புள்ள வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி புள்ள பெற்றவ இவ வந்து என் புள்ள கூட சேர்ந்து வாழ்றதா அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சு மலேசியாவே நீ கிடையாதாங்கும் போதே இந்த பக்கம் ரவி ஸ்ருதி எல்லாரும் வர மீனா என்ன மீனா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஸ்ருதி கேட்டு ஓ இதை மனத்தில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஒரு மாதிரியே சுற்றுனீங்களா அப்படின்னு முத்துவும் சரி இந்த பக்கம் வந்து ஸ்ருதியும் கேட்க ஆரம்பிக்க ரவி அண்ணி இதெல்லாம் நம்ப முடியல அண்ணின்னு கேட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் உலுக்கி முதல்ல என் வீட்டை விட்டு முதல்ல வெளில போ அப்படின்னு படிக்கட்டில் பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க. விஜயான்னு நடந்தால் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமா, இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இப்போ மீனாவும் சேர்ந்து நான் வந்து ரோகிணியை காப்பாற்றுறேன், ரோகிணியோடைய வாழ்க்கையில் ரோகிணி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு பாவம் ஒரு பச்சை குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி ரோகிணிக்கு லாலாலாம் வாசிச்சு எப்படி தமிழும் சரஸ்வதியும்ல அர்ஜுனுடைய கதையை கேட்டால் அர்ஜுனை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்க மாதிரி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் பாவமாக இருக்க மாதிரி கதையை கொண்டு போகிறது கொஞ்சம் கடுப்பாகவும் எரிச்சலாகவும் இருக்குது. அதுக்கு நம்ம ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சீரியலை பற்றி என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம சேனலில் இருக்கும், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.